தந்திரமான நரி ஃபெலிக்ஸ். ஃபெலிக்ஸ் ஒரு புத்திசாலி, ஆனால் தந்திரமாக நடந்து கொள்ள விரும்பும் நரி. காட்டில் உள்ள பிற ஜீவராசிகளுக்கு குறும்புகள் செய்ய அவன் மிகவும் விரும்பினான். அவர்களுடைய பொருட்களை ஒளித்து வைத்து விடுவான். சிரிப்பூட்டும் ஆனால் குழப்பமான கதைகளை சொல்லுவான். அதிலும் கூட விளையாட்டு புதிர்களை உருவாக்கி அவர்கள் ஆச்சரியப்படும் முகங்களை காண திரும்ப திரும்ப முயல்வான். ஜீவராசிகள் சில நேரங்களில் சிரித்தாலும் சிலர் அவன் குறும்புகளால் பாதிக்கப்பட்டு நம்பிக்கையற்றவர்களாக மாற தொடங்கினர். ஒரு நாள் ஃபெலிக்ஸின் குறும்புகள் எல்லையை தாண்டின. அவன் புத்திசாலி வயதான ஆந்தையை காட்டு வழியில் திசை மாற செய்ய ஒரு ஏமாற்று தந்திரம் போட்டான். அதை அறிந்த பிற ஜீவராசிகள் ஒன்றிணைந்து ஆந்தையை தேடி பிடித்து காப்பாற்றினர். அதே நேரத்தில் ஃபெலிக்ஸிடம் அவன் செய்யும் குறும்புகள் அவர்களின் நட்பு மற்றும் நம்பிக்கையை எப்படி பாதிக்கிறது என்பதை மென்மையாக சொன்னார்கள். தான் தவறு செய்ததை உணர்ந்த ஃபெலிக்ஸ் மிகவும் வருந்தினான். அதன் பிறகு தனது புத்திசாலித்தனத்தை நல்லதிற்கு பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தான். காட்டு ஜீவராசிகளின் பிரச்சனைகளை தீர்க்கவும் காணாமல் போனவற்றை கண்டுபிடிக்கவும் உதவத் தொடங்கினான். அதன் மூலம் காடு மேலும் நல்ல இடமாக மாறியது. மெதுவாக ஜீவராசிகள் ஃபெலிக்ஸை மன்னித்தனர். அப்போது ஃபெலிக்ஸ் உணர்ந்தான், அன்பும் நேர்மையும் நம்மை உண்மையாக மகிழ்ச்சியடைய செய்பவை என்று. நீதி, புத்திசாலித்தனம் மற்றும் நகைச்சுவை அருமையான வரங்கள், ஆனால் அவற்றை அன்பு மற்றும் மரியாதையுடன் பயன்படுத்த வேண்டும். உண்மையான நட்பு நம்பிக்கையில் கட்டப்படுகிறது. பிறரின் உணர்வுகளை கருதும் போது நமது புத்திசாலித்தனம் குழப்பம் அல்லது துன்பம் அல்ல, மகிழ்ச்சி அளிக்கும். ஃபெலிக்ஸ் கதையால் நேர்மை, பரிவு மற்றும் நமது திறமைகளை பொறுப்புடன் பயன்படுத்துவதின் முக்கியத்துவம் தெரிகிறது.